அஸ்தமித்துக் கொண்டிருக்கும் ஒரு தொகுதி ஈழத்தமிழ் தாய்களின் சாட்சியாக இந்த நீண்ட பதிவை தருகின்றோம். இன்னும் பெரு நம்பிக்கையாக முள் நிறைந்திருக்கும் சர்வதேசமே, மனித உரிமைகள் சார் அமைப்பினரே, பிராந்திய நலன் காக்கும் அரசுகளே, உங்களை நோக்கித்தான் இந்த அறிக்கையை உரத்துப் படிக்கிறோம். தயவு செய்து எங்களின் குரல்களை நோக்கி உங்கள் காதுகளை கொடுங்கள். இலங்கை தீவில் இறந்து கொண்டிருக்கும் நீதிக்கும் மனித உரிமைகள் காப்பிற்குமான உங்கள் பொறுப்பு கூறலை வெளிப்படுத்துங்கள். உங்கள் நலன் துறந்து, உங்கள் மனம் திறந்து எங்கள் கதையை கேளுங்கள். நீதியை நிலைநாட்ட கைதாருங்கள். நாம் யார்? இன்றைக்கு பல ஆண்டுகளாக அழகிய இலங்கை தீவின் தெருவோரங்களில் அமர்ந்து போராடிக் கொண்டிருக்கும் தாய்மார், தந்தைமார், சகோதரிகள், சகோதரன்கள், மகள்கள், மகன்கள், இன்ன பிற உறவுகள். ஆம், கடந்த காலங்களில் எங்கள் அனைவரினது வீடுகளில் இருந்தும் யாரோ ஒருவரோ, இருவரோ, மூவரோ குடும்பமாகவோ வலிந்து காணாமலாக்கப்பட்டுள்ளனர். இலங்கையின் அரச படைகளும் அரச படைகளின் கட்டளைகளின் கீழ் இயங்கிய துணை ஆயுத குழுக்களும் எங்கள் உறவினர்களை வெள்ளை வான்களில் கடத்தினர். விசாரணை என்கின்ற பெயரில் அழைத்துச் சென்றனர். எமது உறவுகள் பயணித்த பேருந்துகளை வழிமறித்து, பல கனவுகளோடு பயணித்த அவர்களை பேருந்தை விட்டு இறக்கி கடத்தி போயினர். ஃபீல்டு பைக் குரூப் என அழைக்கப்படும் முகத்தினை கருப்பு துணியால் கட்டிய இராட்சச படைகளால் மோட்டார் சைக்கிளில் ஏற்றிச் செல்லப்பட்டனர். எல்லாவற்றுக்கும் மேலாக இறுதிப்போர் முடிவிட்டதும் போர்க்களம் ஒன்றின் அறத்தின்படியும் சர்வதேச நியமத்தின்படியும் ஆயுதங்கள் ஏதுமின்றி இலங்கை இராணுவத்திடம் சரணடைந்தவர்கள்